தம்பி, எவ்வளவு நேரம் இங்கேயே போட்டோ எடுத்துட்டு இருப்ப? பொண்ணு வந்துட்டாங்க பாருங்க, போயிட்டு அங்க வீடியோ கேமரா எல்லாம் கவர் பண்ணுங்க. அங்க ஒரு ஆள் இருக்கதானமா செய்யும். இல்ல தம்பி, அங்க இல்ல, அதனாலதான் சொல்றேன். சீக்கிரமா போயிட்டு பொண்ணை கவர் பண்ணுங்க. அந்த மூமெண்ட்லாம் தானே முக்கியமான மூமெண்ட். சரிம்மா. அண்ணே, உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போனேன் ரிசப்ஷன்ல வச்சு. உங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா? ரேஷ்மா, அப்பாவும் அம்மா வர சொல்லு. சரியில, நான் சொல்றேன். அனு வந்துட்டாளா? அனு வந்துட்டா, பறக்காத சரியா, இங்கதான் வருவா. நாளைக்கு உன் பொண்டாட்டியே தான் ஆக போறா. ஏன்? சும்மா கேட்டேன், அது ஒரு தப்பா? எப்படி இருக்கா? இருக்கா, நல்லாதான் இருக்கா. சொல்லு லூசி. சொல்றேன்ல, நல்லாதான் இருக்கான்ட்டு. அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை? அமைதியா இருல, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சிரிச்ச மாதிரி இரு சரியா? சரி. அனுமா, மாப்பிள்ளை பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க சொல்லுவாங்க சரியா? மேடைக்குள்ள நின்று போட்டோலாம் போஸ் கொடு. நாங்க எல்லாரும் கீழே நின்றுகிட்டு இருப்போம். எதனா வேணும்னா கூப்பிடு, நாங்க உடனே வந்துருவோம் சரியா? துணைக்கு வேணா பிரியா வேணா இன்னைக்கு சொல்றோம் பக்கத்துல. சரிங்க அத்தை. எதுக்குக்கோ துணைக்கலாம் பிரியா? அனு துணைக்குன்னா ரகு இருக்கானே, அப்புறம் என்ன? 2 பேரும் தான் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. மேடைக்கு வரவங்களுக்கு கூட கண்டுக்காம. அப்படிதானே அனு? அச்சோ, ஏங்க இப்பெல்லாம் சொல்றீங்க? சரி வாங்க போவோம். வாங்க. என்னி, இதுதான் ஸ்டேஜா? இது இல்ல, அங்க மாப்பிள்ளை தம்பி நின்றுட்டு இருக்காரு பாரு, அதான் ஸ்டேஜ். வா, அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த தட்டெல்லாம் வச்சுட்டு அணு வச்சிருக்க குத்து விளக்க அவர் ரூம்ல வச்சுட்டு காலையில போல முகூர்த்த நாள் அப்போ இவன் கழுத்துல தாலி ஆடினதுக்கு அப்புறம் இந்த குத்து விளக்க எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதுதான் சாமர்த்தியம் போல. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் வித்தியாசமா பண்ணுவாங்க, இங்க ரொம்ப வித்தியாசமா பண்றாங்க. ஒன்னும் புரியல என்னக்கோ? ஆமாமோ, அவங்க எல்லாமே செட் ஆனது இல்லை, சென்னை சைடு. இப்போ வந்து தானே இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டின்னு செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வழக்கப்படி பண்றாங்க. என்ன பண்ண, பிரியாக்கு பண்ணும்போது நம்ம வழக்கப்படி பண்ணோம். இப்போ அணுக்கு பண்ணும்போது அவங்க வழக்கப்படி தானே பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே செய்யணும். ஆமாக்கோ, கரெக்டாக சொன்னீங்க. வாங்க. அத்தை, அம்மா வரலையா இன்னும்? வேன் இன்னும் வரலம்மா. வேன்ல தான் ஆட்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவாங்க. இனி நம்ம ஊர்ல இன்னொரு வாட்டி ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம், நான் தான் சொன்னேன். வீண் செலவு தானே சின்ன பொண்ணே, என்ன சொல்றா? எதுக்கு போட்டுக்கிட்டு? அதான் ஒரு வேனை ஒரு 10,000 செலவுல வச்சோன்னு வச்சுக்கேன், மொத்த பேரை வந்துட்டு போறாங்க. ஆமாக்கோ, கரெக்டா சொன்னீங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. வா, நீ போட்டோ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஆட்கள் வந்து மொய் கொடுப்பாங்க, அதை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துடணும். சரி. வாங்க. என்னி, இந்த பின்னாடி லைட்டை பாருங்களேன், எப்படி ஜகஜோதியா இருக்கு. இந்த லைட் செட்டிங்ல ஒரு போட்டோவை எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு எல்லாரும் அல்லறிடுவாளுங்க. இப்படி ஒரு கல்யாணமா அப்படின்னு சொல்லி. எண்ணி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நீ இருநாத்து, அணுவை கூட்டிட்டு போயிட்டு ரகு பக்கத்துல நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். கையில அவ குத்து விளக்கெல்லாம் வச்சிருக்கா, நாங்கெல்லாம் பொருள் வச்சிருக்கோம். நீ சும்மா கையை நீட்டிக்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்காவா? நான் நல்லா சிம்ரன் மாதிரி அழகா இருக்கேன்னு உங்களுக்கு பொறாம, அதனால தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆமா சிம்ரன், வாங்க. ஏம்மா, அமைதியே வாங்கம்மா. பின்ன என்னக்கோ, சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாண பொண்ணு அவளே அமைதியா தான் போய்கிட்டு இருக்கா, இவளுக்கு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிட்டு இருக்கா. எல்லாம் மேல பறக்குது பாரு, அதுல எடுக்காங்க. ஏதோ கேமராவா? என்ன கேமரா அது அனு? ட்ரோனா? அந்த கேமராவா? ஆமாத்தே, ட்ரோன் அது. அப்படியா? அப்படின்னா நான் என்ன அழகா தெரியணுமே. என்னி அழகா இருக்க தானே? ரொம்ப அழகா இருக்க சிம்ரன், வாங்க சிம்ரன். தேங்க்ஸ் அண்ணி. இந்த செட்டிங்ல இன்னும் நல்லா இருக்கு, லைட்லாம் நல்லா பண்ணிருக்காங்க பெருசா. என்னம்மா? ஆமா, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நிறைய பெரிய எல்லாம் வருவாங்கல்ல, இது கம்மியா தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இப்படி அப்போ ஊருக்கே சொல்லி பண்ண எப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்க. காசு இருக்கு பண்றாங்க என்னக்கோ? ஆமாம்மா. அனு, வா, ராகு பக்கத்துல போயிட்டு நிக்கணும் சரியா? சரி அத்தை. நீங்க சொல்ல வேண்டாம், அவளே போய் நின்னுருவா. ஏன் கோகிண்டல் பண்றீங்க என்ன? உண்மையத்தனமா சொன்னேன். சரி சும்மா இருங்க. வாங்க. சின்ன பொண்ணு, இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மாப்பிள்ளை ரூம்ல வச்சிரு சரியா? நான் அனுவை கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் பக்கத்துல நிக்க வச்சுட்டு வரேன். சரிங்கோ. தம்பி, பொண்ணு வராங்க பாருங்க, பொண்ணை போட்டோ எடுங்க. சரிக்கோ, கொஞ்சம் தள்ளி வரியா? எதுக்கு நீ சென்டர்ல நின்னு இப்படி மறைச்சுக்கிட்டு இருக்க? ரகு, ஓவரா பண்ணாத சரியா?
சரி தாயே, தள்ளி வா. ம். அனு. தம்பி, அனுதான் இல்லைன்னு சொல்ல. எங்க பொண்ணை உங்களை நம்பி தான் படிக்கிறோம். நல்லபடியா பார்த்துக்கணும், சரிங்களா? ம். ஒண்ணுமே தெரியாது எங்க பொண்ணுக்கு. உங்க ஒண்ணுமே தெரியாத பொண்ணை நான் நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன், சரிங்களா? நீங்க பயப்படாதீங்க. சொன்ன மாதிரி காப்பாத்துனா சரிதான் தம்பி. ஹாய். சரிங்க தம்பி. அனுமா, பக்கத்துல நின்னுக்கோ. ம். ரகுவோட அப்பா அம்மா வந்து மாலை போடுவாங்க இப்போ. சரியா? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ம். ஆ. சரிங்க தம்பி, பார்த்துக்கோங்க அவளை. ஆ. ரகு, ரகு, இப்ப காதே கேட்காதே உனக்கு. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பேசுற? டைம் வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கீழே போறியா? பொறுமையா இருல. கீழே இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க. பாத்திருமா அனு. ஆ, சரிங்க. அண்ணே, பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்கணும்ல. ஆ, சரிப்பா. அனு, இங்க வா. வேண்டாம், இங்கே நிக்க. எதுக்கு இப்ப சிரிக்கிற நீ? உங்களை பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன் அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? அப்படி இல்ல, இதனால சிரிப்பா வருது. நல்லதா இருக்கீங்க. திமிரு தானடி உனக்கு. இங்க வா. ஆஹா. மேடம், பக்கத்துல வந்து நில்லுங்க. போட்டோ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. ஆ, சரி. கார்த்தி, போதும், போவோமா வீட்டுக்கு? நேரமாச்சு. விட்டுட்டு போனவளை பத்தி யோசிக்க ஒண்ணுமே இல்லை. வா. சொல்லுறத கேளு கார்த்தி. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா வந்து? வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. உனக்கு தான் உன் அத்தை பொண்ணு இருக்கால்லடா, அப்புறம் என்ன? நீ வேற சும்மா இருல. ஷோ கடவுளே, இதுக்குதான் இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கூட சுத்தக்கூடாதுன்னு சொல்றது போல. ஏன் தலையெல்லாம் சேர்ந்து வருது. இல்ல வாழை போவோம், எவ்வளவு நேரம்ல இங்கேயே இருக்கிறது? மதியம் வந்தோம்ல, நைட் ஆயிட்டு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, அதை நின்னுக்கிட்டு நம்மளையும் வெறிக்க வெறிக்க பார்க்கணும். அவனுங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானுங்க. வா கார்த்தி, சொல்றத புரிஞ்சுக்கோ கார்த்தி. மச்சான், நீயா மச்சான் என்னை விட்டு போவே இல்லை? அது என்னுடைய தலையெழுத்து. அப்ப ஏன் மச்சான் அவன் மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டான்? அது அவளுடைய தலையெழுத்து மச்சான். நான் என்ன அவ்வளோ கெட்டவனா சொல்லு? அவளுக்காண்டி தானே இவ்வளவும் பண்ணேன். கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அவ என்ன ஒரு நாளும். புரிஞ்சுக்கிற மாதிரி நீ என்ன பண்ண கார்த்தி, சொல்லு. என்னைக்காச்சும் அவகிட்ட சொல்லியிருக்கியா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி? அவ வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணேன், அவ்வளவுதான். அது தவிர வேற என்ன பண்ண சொல்லு நீ? ஆமா மச்சான், நான் எதுவுமே பண்ணல அவளுக்காண்டி. அதான் என்னை விட்டு போயிட்டா. சரி, அவ போயிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே சந்தோஷம். உனக்கான யாராச்சும் இருப்பாங்கடா. அவளை பார்த்து நீ லவ் பண்ணு. உன்னுடைய பியூரான லவ் அவளுக்கு தான். சரியா? இவ போயிட்டா என்ன, வேற யாருமே இல்லையா என்ன? வீடு பாத்துக்கலாம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவ ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். குடிகாரா, குடிச்சிட்டு உழைச்சிட்டு இருக்க என்ன? வா வீட்டுக்கு போவோம். நேரம் என்ன ஆகுது? உங்க அம்மா வர ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தியா வீட்டுல? இந்த மாதிரி பசங்க பண்ற பெரிய தப்பே இப்படிதான். யாரெல்லாம் உங்க மேல பாசமா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போறது இல்ல. உங்களை வெறுக்கிறாங்களோ அவங்களையே தேடி 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 போறது. வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? பெத்தவங்களை முதல்ல லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மத்தவங்கள லவ் பண்ணலாம். மச்சான், நீ மட்டும் எப்படி மச்சான் என் கூடயே இருக்க? அதான் சொன்னனே, என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லி. போக முடியல, போகணும்னு தான் நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் வந்து நிக்கிறேன். எல்லாம் என் விதி. உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு சனிய. உன்னை முதல்ல ஒழிச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கியேன், அன்னைக்கு நிம்மதியா இருப்பேன். பேசாம நானும் உன்னை போட்டு தள்ளிட்டு ஜெயில போயிட்டு உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி உன் கூட சேர்ந்து சீரழி இருக்கு. மச்சான், நான் உண்மையாதான்டா லவ் பண்ண அவளை. ஆமா, ஒரு பிளான போடுறேன்ட்டு ஒரு கிளவி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அட போடா. பண்ணலாம் தான் போனேன். ஆனா அவ சந்தோஷத்தை பார்த்த உடனே வேண்டான்னு வந்துட்டேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, என் கூட இருக்கிறதுக்கு இல்ல. சரி, சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் கார்த்தி உன்னுடைய ஒரிஜினல் குணம். நீ அப்ப முட்டாள்தனமா முரட மாதிரி நடந்துக்கிட்ட, அவ்வளவுதான். நீ போ, அனுவை போய் பாரு. பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவன் நல்லா இருக்கணும்னு பிளஸ் பண்ணிட்டு வா. இதுவே போதும். இல்லையா ஒதுங்கிக்கோ. அதை விட்டுட்டு அவ கூட நின்னு சண்டை போட்டு எதுக்கு? அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிட்டு போட்டோமே. ஆ, உனக்கு வந்தா தெரியும்டி மாப்பு. ஆ, நீ சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்க, அப்ப சொல்லதான் செய்வ. நீ மட்டும் சிங்கிள் தானே?
என்னைக்கிட்டே நீ கம்மிட் ஆன? அவகிட்ட சொன்னியா முதல்ல உன் லவ்வ? சொல்றதுக்கு தைரியம் இல்ல உனக்கு. நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பொண்ணை போயிட்டு நேரடியா சொல்லிட்டு வந்துருவேன். அப்படிங்களா சார்? ம். உங்களுக்கு வரும்போது தெரியும் சார். சரிங்க சார், வாங்க சார், உங்க கால்ல வேணா விழுறேன், போவோம் வீட்டுக்கு. நேரமாச்சுல. யானை எப்படி பண்ற? காலையில ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, நல்ல சேலரி பேக்கேஜ்ல. சொல்றதை கேளு, வாழ போவோம். மச்சான் நீ வேணா போ, நான் பொறுமையா வரேன். இன்னைக்கு தானே அவளுக்கு ரிசப்ஷனு, போயிட்டு பார்த்துட்டு வருவோமா? ஆ, அட பாவி, எதுக்கு அங்க போய் பிரச்சனை பண்றதா? ச்சே ச்சே, யானு கிட்ட நான் இப்படி பிரச்சனை பண்ணுவேன்? இவ்வளவு நாள் பண்ணதே போதும். இனிமே வச்சு அவன் நிம்மதியா இருக்கட்டும். ம். இப்பமாச்சும் திருந்தனியே, அதுவே சந்தோஷம். சரி வா, இப்பவுமே போயிட்டு அணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் போவோம். வா வா. எப்படி நீ இருக்கிற நிலைமையில? ஏன் மச்சான், நான் ஹேண்ட்ஸமா தானே இருக்கேன் மச்சான், பாரு மச்சான். ஆமா சார், ஹேண்ட்ஸம் தான் நீங்க. ஹேண்ட்ஸம் மன்மத ராஜா நீங்க. அட வாழ, காலையில போவோம், காலையில தான் கல்யாணம். ஒருவேளை காலையிலக்குள்ள ஏதாச்சும் நடந்து இந்த கல்யாணம் நின்னுட்டுன்னா அனு எனக்கு தானே. அட குடிகார பக்கி, யாழ இப்படி மாத்தி மாத்தி குடிச்சிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க? இதேதால ஒரு 2 மணி நேரமா சொல்லி உயிரை வாங்கிட்டு இருந்த. ஷோ கடவுளை, திருந்து. இல்லைன்னா என்ன விட்டுருலன்னா எங்கேயாச்சும் போயிடுறேன். சும்மா சொன்னேன்டா. நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டோம். சப்பா சாமி, இதோட வாப்பா வீட்டுக்கு போயிருவோம். ஆஹா, வரமாட்டேன். நான் போயிட்டு அன்பை பார்த்துட்டு தான் வருவேன். காலையில கல்யாணத்துக்கு நானே கூட்டிட்டு போறேன், சரியா? 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிட்டு போறேன், வா. ம். இப்பதான் போனோம். அடிச்சு மண்டை உடைச்சிருவேன். வாழ போவான் வீட்டுக்கு. மச்சான், மச்சான். கார்த்தி, தயவு செஞ்சு அழுதுறாதுல, பார்க்க முடியாது அழுதா. நான் இவ்ளோ ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு ஒரு நாள் வரும்டி மாப்பு, ஆப்பு. சரிங்க சார், வாங்க போவோம், நேரமாச்சு. ஆஹா, நான் போய் அணுவை பார்த்துட்டு தான் வர போறேன். எதுக்கு? வீண் பிரச்சனை உருவாகிறதுக்கு அதானே? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். அணுக்காண்டி ஒரு gift வாங்கி வச்சிருந்தேன், அத நான் ப்ரொபோஸ் பண்ணும் போது தரலான்னு நினைச்சேன். இப்ப கொடுத்துட்டு நீ வேண்டாண்டின்னு சொல்லிட்டு வர போறேன். நீ வரியா இல்லையா? ஆஹா, நீயும் வா, போ. ஒன்ன போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு, ஆ, என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? நான் ஒன்னும் கெட்டவன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டு வரணும், சரியா? உன்னை விட நிறைய பொண்ணுங்களை நான் லவ் பண்ணுவேன். பெஸ்டா கல்யாணம் பண்ணிப்பா அப்படி சொல்லணும். வா போவோம். முதல்ல உன்னால தெளிவா பேச முடியுதா? ஆ, நீயே ஒரு அரை போதையில சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த லட்சத்துல நீ போயிட்டு தெளிவா அந்த பொண்ணு மூஞ்சில நேரம் சொல்ல போறீங்களோ? வாங்க போவோம், காலையில போவோம். இப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அம்மா அப்பத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மச்சான், நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கா? சொன்னா புரிஞ்சுக்கோல. ஆஹா, புரிஞ்சுக்க மாட்டேன். நீயும் வா போவோம், இப்பமே போவோம். அட போல லூசு பக்கி. ரகு, ம், சொல்லுங்க மேடம். ரகு, இந்த சைடு நிக்கலாம், இப்படி திரும்பி பார்த்து கூட பேசலாம்ல நீ? ஹே பே. இதுக்கு தாங்க சொன்னேன் நம்ம மேடைக்கு வரவே வேண்டானே. ஓவரா பண்றான் பாருங்க. முத்துமாரி வாங்க, நீங்க எப்போ வந்தீங்க? ரகு, நான் அந்த சைடு தான் நின்றுகிட்டு இருந்தேன், பார்க்காத மாதிரி ஏன் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ஓவரா பண்ணுவான் இவன். ஆமா, இவன் கல்யாணம் நடக்கிறதுக்கே நம்ம தான் காரணம். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாச்சும் இருக்காவே மனசுல? ஒருத்தி வந்திருக்காளே, ஒரு மரியாதை தருவோம், எதனா இருக்காடா உனக்கு? ஆ, சரி சரி, ரொம்ப பேசாத. என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காள, அப்ப என்ன நினைப்பா என்னை பத்தி? ரகு, இன்னும் கல்யாணமே ஆகல. இன்னும் முத்துமாரி, காலையில விடிஞ்சா கல்யாணம் எங்களுக்கு. அப்புறம் என்ன? திமிருங்க இவனுக்கு. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? அதுக்குள்ள இப்படி ஓடி வந்த நீ? உன்னை 2 நாள் அங்கேயே லாக் போட சொன்னேனே நானு. இருப்பாங்க இருப்பாங்க. உன் ஹாஸ்பிட்டல் வருமானத்துக்கு என்ன அங்க இருக்க சொல்றியா நீ? ஆமா ஆமா, ஃபீஸ்ல கரெக்டா பே பண்ணிட்டு தானே? இல்லை என் பேர் சொல்லி ஓடி வந்துட்டியா? ஃபீஸ் கட்டுவாங்க போ. அது என்னுடைய பாட்டி ஹாஸ்பிட்டல், சரியா? அதுல எனக்கும் பங்கு இருக்கு. பங்கு இருக்கா? மண்டை உடஞ்சிரும். சரி சரி, சண்டை போடாதீங்க. உங்க சண்டையை தான் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். கங்க்ராச்சுலேஷன் 2 பேருக்கும், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் முத்துமாரி. வைக்கத்தை பாரு அனுக்கு. இப்பமே ஏன் கிண்டல் பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இல்ல இப்பதான் சாப்பிடணும், பசிக்குது எனக்கு. வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வந்து தரியா? எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு.
அதுக்குள்ளேயே வா, இன்னும் எவ்வளோ பேர் வரணும், கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்குள்ளே உனக்கு பசிக்குது, தண்ணி தாவே எல்லாம் வரும்டே உனக்கு. அம்மா தாயே தெரியாம கேட்டுட்டேன். ரேஸ்மாவை வேணா கூப்பிடுமா, சொன்ன உடனே அவ கூட எடுத்துட்டு வந்து தருவா. சரி சரி எடுத்துகிட்டு வரேன், ஆனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துட்டு வந்தே கிழிக்க தேவையில்ல, நானே போய் எடுத்துட்டு வந்துக்கிறேன். உனக்குன்னா நீ போக மாட்டியே பிரியா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நீ போக மாட்டியே. உனக்குன்னா கூட என்ன அனு கேட்டாளா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு தான் நான் எடுத்துட்டு வர போறேன். ஐயோ ரொம்ப தான், இப்பவுமே வா. என்ன முத்து மாதிரி நீங்களும்மா? பின்ன என்ன, என் பொண்டாட்டி சொல்லும் போது நான் உங்க ஒய்ஃபை கேட்க கூடாதா? அப்படி சொல்லுங்க நல்லா. சரி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் போட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சரிங்களா? சிக்கிதா உனக்கு அனு? இல்லை முத்துமாரி பரவாயில்ல. அம்மா எங்க? அம்மா தான் வரவே இல்லை இன்னும். அம்மா என்னை பார்த்தா நல்லா சந்தோஷப்படுவாங்களா? அத்தை இன்னும் ஸ்டேஜுக்கு வரலையா? நான் போயிட்டு அனுப்புறேன். சரியா? மற்ற எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா? மாமாவும் அத்தையும் கூட வரல. அதுக்கப்புறம் பூ மாதிரி யாருமே வரல. எல்லாரையும் அனுப்பிவிடு. சரி, எல்லாரும் சாப்பாட்டு பந்தியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏற்கனவே நேரம் ஆச்சுல, அங்கேருந்து கிளம்பும் போது 7:30 ஆயிட்டு. இங்கே வர்றதுக்கு வர 8 மணி. அப்புறமா சடங்கெல்லாம் செய்யறதுக்கு நேரம் ஆயிட்டதுனால பசியில் எல்லாருமே சாப்பாடுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் எல்லாருமே அனுப்பி விடுறேன். சரி. எங்கள் வீட்டு பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ரகு, ஆமால எங்கள் வீட்டு பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க மேடம், பத்திரமா பார்த்துக்கிறேன் மேடம். தூக்கி வேணா வச்சுக்கவா கையிலேயே? அவ்வளோலாம் வேண்டாம், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோ, அதுவே போதும். சரிங்க மேடம். சரியில்ல, நான் போய் சாப்பிட்டு வரேன், பசிக்குது. சரி, போயிட்டு வா. நல்லா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க என்ன? ஆமாம், அவங்களுக்கு குழந்தை வேற பிறக்க போகுது என்ன? ஆமாம். நம்மளுக்கு சீ, சும்மா இருங்க. என்னது சீயா? சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? எல்லாரும் நம்மளை தான் பார்க்காங்க, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பேச தான் செய்வேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் மேடம். சும்மாவே உங்களுக்கு மாதிரியாக இருக்கும். இத்தனை நாள் சொன்னால் பரவாயில்ல, இப்போ என் பொண்டாட்டிட்டு நீ புருஷன் சொல்கிறத தான் கேட்கணும். புரியுதா? சரிங்க சார், கேட்டுக்கிறேன். சரி சரி.